தூய ஞான வார்த்தைகள். அகம் புறம் என்று பிரித்து பார்த்தால் மட்டுமே எங்கு நாம் செயல்பட வேண்டும், எங்கு நாம் செயல்பட தேவையில்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும். அகம் எது என்பதை புரிந்து கொண்டால் போதும். அது சம்பந்தமான முயற்சிகளிலிருந்தும் போராட்டங்களிலும் விடுபட்டு விடலாம். அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு எந்த வேலையும் தர்மமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உணர்ச்சிகள் நம்மை அறியாமல் ஏற்படுகின்றன, அங்கீகரிப்புக்கு பிறகே ஏற்படுகின்றன. ஆனால் செயல்கள் அனைத்தும் நமது அறிவை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவையானால் நமது உணர்ச்சிகளை கூட நம் அறிவுக்கு உதவியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சரியான நேரத்தில் வரவில்லை என்று டென்ஷன் ஏற்பட்டதில் தவறில்லை. ஆனால் டென்ஷன் வருகிறதே என்று நீங்கள் டென்ஷனுக்கு எதிராக டென்ஷன் ஆவதுதான் தவறு. மனம் அமைதியாக இருக்க வேண்டும், மனம் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்ற மனம் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதுதான் தவறு. செயல்களில் ஈடுபடும் வரைதான் அது அறிவு அதனுடைய எல்லை புறச்செயலோடு முடிந்து விட்டது. அது தன்னுடைய எல்லையை மீறி அகத்தினுள் அடி எடுத்து வைத்து விட்ட நிலையில் அது அறிவு என்ற தகுதியையும் இழந்து விடுகிறது. நம் அறிவானது உணர்ச்சிகளை சீரமைக்கும் பொறுப்பை எடுத்துக் கொள்ளுமேயானால் நம் அறிவையும் ஓர் உணர்ச்சியாகவே எடுத்துக் கொள்ள வேண்டும். உலகம் என்பது சுதந்திரத்துடன் மட்டுமே இருக்க வேண்டும். கட்டுப்பாடுகள் எவையும் இல்லாமல் இருக்க வேண்டும். இலட்சியங்கள் எவையும் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படியானால் ஒன்று அறிவு அல்லது புத்தி இருக்க கூடாது. அல்லது அங்கு அறிவோ புத்தியோ இருக்கும் பட்சத்தில் அது எந்த இலக்கையும் வைத்துக் கொள்ள கூடாது. அறிவுக்கோ புத்திக்கோ அடைவிடம் எதுவும் இருக்க கூடாது. மழை பெய்யலாம், திடீரென சூறை காற்று ஏற்படலாம். அவற்றை ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்க முடியாது. அப்படி நமது உலகமும் இயற்கையானதாக எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். அது அப்படித்தான் இருக்கிறது என்று அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது மனமும் புத்தியும் இணைந்து கொள்கிறது, அறிவும் உணர்ச்சியும் இணைந்து கொள்கிறது. அகத்தை முழுமையாக புறக்கணிப்பதன் மூலமாகத்தான் நாம் செய்ய வேண்டிய புறச்செயல்களை பொறுப்பேற்று செயல்பட முடியும். செயலற்ற சும்மா இருப்பதன் மூலம் அகம் செம்மையாகிறது. செயல்திறனுடன் சிந்தித்து செயல்படுவதன் மூலம் புறச்செயல்கள் அனைத்தும் செம்மைப்படுத்தப்படுகின்றன. மனதில் தலைமையில் அக வாழ்க்கை அமைய வேண்டும், அறிவின் தலைமையில் புற வாழ்க்கை அமைய வேண்டும். எப்போதெல்லாம் நினைவுகள் நம்மிடம் செயல்படுகிறதோ அப்போதெல்லாம் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு நம்மிடம் உள்ளது. நமக்கு சிந்தனை எனும் இயக்கம் இருக்கிறது. நாம் கனவு காணும் போது நினைவு சிந்தனை எனும் இயக்கம் இருக்கிறது.